இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார் இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோட நிறைய திட்டுகள் வாங்கியிருக்கேன். அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படிதான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தட் டீம் அஸ் வெல் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஜீவா ப்ரோ போருன்னு நினைக்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் டு இட். அண்ட் ஐ திங்க் ஜனகன மனகதி பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல மாதத்து வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமும் பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். Thank you very much. நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமா சார், நானும் அதான் சொல்றேன். அதான் 10 மணிக்கே பிரேம்ஜிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லாம் அந்த ஃபீலிங் புரியுதுல்ல உங்களுக்கு? அதுதான் சார். அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்பதான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. சார் அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சாருக்காக வந்து ஆமா சார் கலக்குவார். இட்ஸ் an absolute honor to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரிபிள் வந்து எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோதான். எனிதிங் தட் யூ ரிமெம்பர் வெரி ஃபாண்ட்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டைமில் என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம், அந்த ரீஅஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாக இருந்ததுன்னா? என்னால் எதுவுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து எதுவுமே மறக்க முடியாது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வந்து இட் வாஸ் வெரி இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க, பேஷன், ரொம்ப ரொம்ப பேஷனட்டான டிரெக்டர், ரொம்ப பேஷனட்டான டீம். எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து நியூ எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூவாக தான் இங்கே இருந்தோம். அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ அதால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு எனர்ஜி இப்போவுமே இருந்தது அங்கே. அண்ட் ஒர்க்கிங் வித் ஜீவா சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து கேடிவி பார்த்து வளர்ந்தேன். அதில் வந்து எப்போவுமே அவருக்கும் சின்ன வயசு தாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரலை எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில் இருந்தவங்க வந்து நடித்தவங்க எல்லாருமே சொன்னது, ஜீவா என்னப்பா எப்பப்பா வர, நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எப்போ இவங்க படம்லாம் மிஸ் பண்ணுறோம். ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன். ஜீவா சார் இஸ் பேக். அந்த மாதிரி தான். தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குனரை, கதாநாயகனை, என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி
சார் ஒரு கதை சொல்லணும். அப்படியா? யாரையா ஹீரோ? ஜீவா. யோ அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேற. நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு இதுக்கே போங்க, வேற யாருக்காக ஹீரோ சொல்லுங்கய்யா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவர். அப்போ இவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்துருப்பார். ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனாக நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னென்னா டிசிப்ளின். வேலையில் ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா குளிச்சிட்டாரா தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாந்தா எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் கம்மியாக இருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தால் டைரக்டர் புது டைரக்டர் நான் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுகிறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாமல் அலைஞ்சு அன்றைக்கி ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க. எப்படியோ வந்துட்டேன். இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால் ஜீவா படம் ஓடுனதில் ஜீவாவோட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான். மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பப்ளு, அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னா இப்போ இன்றைய சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக. இப்போ நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போவேன். எல்லோரும் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா 6 to 6 அது சில சமயங்களில் 2 o'clock முடியும். அந்த செட் அசிஸ்டன்ஸ் 2 வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெலாம் நடனம். நாங்கள் 6 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். ஆனால் அவங்க 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும். அந்த பசங்க பேரெலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் இருகாரம் கூப்பி கும்பிட்றேன்ப்பா. உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி இந்த வெற்றியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனைவியாக நடித்த மணிமேகலை எங்கே இருக்காங்க? நான் வாழ்த்துக்கள்மா. இந்த மாதிரி ஒரு வெற்றி நடந்துக்கிற வள்ளி அவங்க நக்லைட்ஸில் நடித்த நம்ம பேர் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதில் இந்த படத்தில் வெற்றி நடந்தது. ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணும்னா ராவணக்கோட்டம்னு ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. துபாயில் என்னடா ஆடியோ ஃபங்க்ஷன், பிரசாத் லேபே இருக்கே, இதுக்கு எதுக்கு அங்கே வைக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் ரவி சாரை பற்றி தெரியாது. சரி, நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் அங்கேருந்து தான் போனால் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயா நான் இதுக்கெல்லாம் ஒருத்தலையா, நீ ஆளை விடுங்கய்யா, நான் பாவம் நான் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறவனை கூட்டினா முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்படுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது கண்ணன் ரவி சார் தான். சரி, அவர் அப்படி இருக்காருன்னா தீபக்கு 16 அடி பயிராரு. அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உங்களுடைய இந்த நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதில் ரொம்ப நன்றி. 2026 இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்ற பயத்தோடு இருக்கும்போது நாளைக்கு ரிலீஸ், 4 ரிலீஸ். மதுரையில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு ஆள் இல்லைனாங்க, செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கள்லாம் இருக்கும்போது, பாரதிராஜ் சார் படங்கள்லாம் இருக்கும்போது இப்படித்தான் எப்போதாவது ஒரு சக்ஸஸ் அமையும். அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஹாலுக்குள்ளே சக்ஸஸ் மீட் நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ட்ரிபிள் டீன்னு பேர் வச்சுருந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ட்ரிபிள் டீ ஓகே. கரெக்ட் சார். 9 மணிக்கு டீ டைம் முடிச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. அநேகமாக அடுத்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும். ஏன்னா இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியாக வளைச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும். என்ன ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு. போனால் 168 வகை சாப்பாடு, சாப்பிடவே முடியல. அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோடய மேற்பார்வையில் செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சுருவார். அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா ஒய்ஃப் வந்து
ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவுக்கு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்புறம் தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். எனக்கு கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2nd ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினோன்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நானும் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம், சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சரி மரியாதை கொடுத்துட்டு போகணுன்ட்டு போய் பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பிச்சது தெரியல, இன்ட்ரோவில் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes உண்மை தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார், சீக்கிரமே 1 by 1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்க இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நூறியா இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். நாங்கள் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடியிறப்போ வந்து சிறையின் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் சௌத்ரி சார் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இதை ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் வந்து ரியலி யூ டன் கிரேட் ஜாப். அது வந்து ஒரு சீனு ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக வந்து, ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் சாங்கு டூயட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசான வந்து ஒரு மாற்றி யோசித்து அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்களால் வந்து ஒரு 50 டைரக்டர் வர போகிறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா
நீங்கள் கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குரங்கு அது கல்லுவரை குடிச்சிருச்சு பண்ண அது ஏற்கனவே வந்து அண்ணே சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இனிமேல் யார் நினச்சாலும் ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போது நாங்கள் வந்து பணம் சொல்லுவோம், கதை சொல்லும்போது சௌத்ரி சாரோ இல்லை இப்ராஹிம் ராவத்தரோ இல்லை வந்து யாரோ தமிழ் ப்ரொடியூசர் போய் தமிழில் கதை சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, நாங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கதையை சொல்லி பிச் டாக் பண்ணி சார் ஏன்னா இப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வருத்தமான இதுலேருந்து நாங்கள் மாற ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் செய்தியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் செய்தியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400-500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ண நினச்சா இப்போ ஒரு 300-400 படம் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்திங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ போய் நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது? இந்த கதையை இப்போ இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வந்து வேற ஒருத்தரோட போய் சொன்னால் நிச்சயமாக அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வெளியூர்ந்து வந்து இந்த மொழி தெரியாமல் அந்த மொழியில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கண்ணன் சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் வச்சுருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டேன். நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூவி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலினி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து அந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதேஷ், உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. பாலிடிக்ஸில் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சு தான் இறங்குனீங்களா, இல்லை ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலாக அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுக்கு. இட் இஸ் அமேசிங். ஜீவா சார் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம் 23 years into the industry and something very special about today which I'll ask Jeeva sir. It is very, very special. But working with Jeeva sir, how was the experience? Nice. He's very chill and cool. ஒரே வைபிள் தான் இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஜீவா சார் வந்து ஓகே இதில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட். அந்த டெசிஷன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி வச்சேன். ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி கண்ணன் டிவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார். அந்த வீடு வந்து அந்த பாயிண்ட் அந்த ப்ளோட் வந்தபோது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்போ வந்து ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஷூட், அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் எ பிக் திங். ஃபேண்டாஸ்டிக். ஜீவா சார் கிட்டே த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்னா வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? One take artist bro, you are. Seriously, second take illa editor konakku. அப்பா
செகண்ட் டேக்கே இல்லை, ஏதாவது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆளு. Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is Ajiva sir. Thank you so much, Nitish sir. Thank you very, very much. ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம் phenomenal actor, what a performer அப்படின்னு. இந்த மேடையில வந்து நீங்க சொல்றீங்களே ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா, என்ன ஆளியா அவர் அப்படின்னு. That makes us truly happy because he is truly our Jiva sir. Thank you so much, Nitish sir. Thank you for joining us on stage and congratulations on a big success.